வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல புதுக்கோட்டை ஸ்பெஷல் வாழைக்காய் ரசம் தான் பண்ண போறோம். ஸோ மிச்ச ரசத்துக்கும் இந்த வாழைக்காய் ரசத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம அரிசி வறுத்து பொடி பண்ணி சேர்க்க போறோம். ரசம் போட யூஸ் பண்ண போறது கிடையாது, சாம்பார் பொடி யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அரிசி களைஞ்ச தண்ணியில தான் நம்ம ரசம் பண்ண போறோம். முதல் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்க போறோம். நல்லா பஃபாய் வரணும். வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கலர் மாறும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி பொரிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நம்ம இதுல மிளகு சேர்த்துக்கலாம். வறுத்த இந்த அரிசியை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா எவ்வளவு ஃபைனா முடியுமோ அவ்வளோ ஃபைனா நீங்க பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இப்ப சில பல ப்ரீப்ரெப் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ரசம்னு ஒன்று பண்ணோம்னா அதுக்கு சாதம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். சாதம் கலையிற தண்ணியை கீழே கொட்டாம நம்ம இந்த ரசத்துக்கு யூஸ் பண்ண போறோம். முதல்ல வாஷ் பண்ண தண்ணியை கீழே கொட்டிடுங்க, ஏன்னா அதுல அழுக்கு, தூசி, கெமிக்கல் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இடிகள்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1க்கு 2 அப்படி இடிச்சுக்கோங்க. இது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டுமே இடிச்சுக்கணும். அடுத்ததா 2 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா கையில மசிச்சுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா இருந்தா உங்களுக்கு ரசம் டேஸ்டியா இருக்கும், உங்களுக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். மிக்சியில அரைக்கிறதோட கையில மசிச்சு பண்ணாதாங்க உங்களுக்கு ஆத்தென்டிக்கா ட்ரெடிஷ்னலாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போதே ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை தண்ணீரை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில ஒரு வாழைக்காயை நான் தோலோட சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுல தான் நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடரும் சேர்க்க போறோம். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, வாழைக்காய், அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த ரசத்துல பாத்தீங்கன்னா வாழைக்காயோட ஃபிளேவர்ல இறங்கி வரணும். அதனாலதான் நம்ம ரசத்திலே வாழைக்காயை பாயில் பண்றோம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. நீங்க அரிசி ரோஸ்ட் பண்ண கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா படப்படன்னு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்து வதக்க போறோம். இந்த ரசத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் டேஸ்டியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் ரெசிபியில சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு இடிச்சு சேர்த்துக்க போறோம். 7லேருந்து 8 பல்ல பூண்டை இடிச்சுட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகட்டும். ஆக்சுவலா பண்ற செய்முறையெல்லாம் பார்த்தா இது சாம்பாரா ரசமானு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஒரு படத்துல சொல்ற மாதிரி கலக்கி எடுத்தா சாம்பார், தெளிவா எடுத்தா ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். இப்ப இதுலயே 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி தண்ணியில வாழைக்காய் ஸ்பைசஸ்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம கடாயில சேர்த்துக்கலாம். கீழே பொடிகள்லாம் இருக்கும், அதனால நல்லா கலக்கி சேர்த்துக்கோங்க. இதுலயே நம்ம மசிச்சு வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். தக்காளி வேகட்டும். நம்மளோட வாழைக்காயுமே நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி சேர்த்துடாதீங்க. புளி தண்ணி சேர்த்தீங்கன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க, சூப்பரா உங்களுக்கு மையா வெந்துடும். நல்லா கொதிக்க கொதிக்க தக்காளி பாத்தீங்கன்னா ரசத்துக்கு ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் கொடுக்கும். இப்ப நம்மளோட வாழைக்காய் வெந்துட்டா இல்லையானோ ஒன்னு எடுத்து நசுக்கி பாருங்க. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை நான் 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு கசக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த புளி தண்ணி இதுல சேர்த்திருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்ப மொத்த ரசத்துக்குமே தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2-3 கொதியிலேயே புளியோட பச்சை வாசனை போயிடும். இப்ப நம்ம வறுத்து அரைச்சு வச்சோம் இல்லையா அரிசி மிளகு பொடி, அந்த அரிசி மிளகு பொடியிலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாம கரைச்சிட்டு கொதிக்கிற ரசத்துல சேர்த்துருங்க. இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா ரசத்துக்கு சூப்பரான திக்கனிங் ஏஜென்ட். உங்களுக்கு புளிப்புமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் ரசம் ரெடி ஆயிடும். வாசனைக்கு கடைசியா மேல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கமகமன் இருக்கிற சூப்பரான ரசத்தை நீங்க சூடான சாதத்துல சேர்த்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு காயோட இல்லைன்னா அப்பளத்தோட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த வாழைக்காய் ரசத்தை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களாங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.